رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம்லார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? குர்ஆன் முதலில் எந்த கிழமையில் அருள பெற்றது? இதுக்கான ஆன்சர் திங்கட்கிழமை. நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு குர்ஆன் ஆயத்து தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. என்ன துவா செய்தாலும் எந்த பலனும் இல்லை. இந்த கஷ்டம் நாம் அனுபவிக்கணும்னு இருக்குது, அதனால் துவா செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை என சில பேர் விரக்தியில் பேசுவார்கள். உண்மையில் நாம் அனுபவிக்கும் மொத்த கஷ்டங்களும் நாம் கேட்கும் துவாக்கள் மூலமாக 100% நீங்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது இதுதான் நம் விதி என நினைத்து துவா கேட்காமல் இருந்திருந்தால் கியாமத் நாள் வரை அவர் மீன் வயிற்றினுள் தான் இருந்திருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனின் பெரும் படை துரத்தி கொண்டு வந்தபோது எதிரே கடல். இனி தப்பிக்க வழி இல்லை, இதுதான் நம் விதி என அவர்கள் துவா கேட்காமல் இருந்திருந்தால் ஃபிரௌனின் படை அவர்களை அழித்திருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிரிகள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தபோது நெருப்பில் வீழ்வதுதான் நம் விதி, இதுதான் இறைவனின் விருப்பம் என அவர்கள் நினைத்திருந்தால் நெருப்பில் சிக்கி இருப்பார்கள். காஃப் வாசிகள் ஊர் முழுக்க எதிரிகள், நாம் சாவ போகிறோம் என அவர்கள் அறிகின்றனர். இறைவனுக்காக நாம் சாகலாம், இதுதான் நம் விதி என அவர்கள் நினைத்து இந்த துவாவை மட்டும் கேட்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவர்களை பற்றி நாம் பேசியிருக்க மாட்டோம். நமக்கு வந்த சோதனைகளை விட பல மடங்கு அதிக சோதனைகள், ஆபத்துகள், இழப்புகள் இவர்களுக்கு தான் இருந்தது. எதையும் தாங்கும் ஏற்கும் பக்குவமும் அவர்களிடம் இருந்தது. அப்படி இருந்தும் தனக்கு துன்பம் வரும்போது அல்லாஹ்விடம் கையேந்தி நின்றார்கள். அதன்படி அவர்களின் வாழ்க்கையும் மாறியது. நபிமார்கள், நல்லடியார்கள் இவர்கள் கேட்டால் அல்லாஹ் உடனடியாக தருவான். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அது நடக்காது என தவறாக ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பினான். நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நபிமார்கள் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்களை மிகவும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். தன் அடியான் தன்னிடம் உதவி கேட்க வேண்டும் என அவன் விரும்புகின்றான். நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் நம் விதியை மாற்றும். துவா கேட்கும் போது நம்பிக்கை, பொறுமை இவை மிக முக்கியம். இந்த இரண்டும் நம்மிடம் இருந்தால் நாம் என்ன துவா செய்தாலும் சரி, அந்த துவா நிறைவேறும். அப்படி உங்கள் விதியை 100% மாற்றக்கூடிய ஒரு துவா, எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான், ஆனால் ஓதி துவா செய்தால் வெற்றி நிச்சயம். அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். இதோட மீனிங் என்னன்னா, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றினுள் இருந்தபோது ஓதிய துவா இது. பவர்ஃபுல்லான துவா. ஒரு அடியான் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயம் அவன் வெறும் கையோடு வருவதில்லை. என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவான். இந்த ஆயத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. நிறைய பேர் விதியை மாற்றிய துவா. கஷ்டமான சூழ்நிலையில் ஓதி நிறைய பேருக்கு கை கொடுத்த துவா. நானும் பல முறை ஓதி பலன் கண்ட துவா. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். உடனடி பதில் கிடைக்க ஒரு 2 ரக்காத்துகள் நஃபில் தொழுது இந்த துவாவை 313 முறை ஓதி துவா செய்தால் உடனடி தீர்வு கிடைக்கும். தஹஜ்ஜுத் தொழுது அந்த நேரத்திலும் இதை ஓதலாம். உறுதியாக நியத் வைத்து ஓதினால் ஓதிய அன்றே பலன் காணலாம். காரியம் சற்று கடினமானதாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து ஓதி வந்தால் அந்த காரியம் லேசாகும். அல்லாஹ் நினைத்தால் முடியாதது என்று ஒன்றுமில்லை. நம்பிக்கை வைத்து ஓதுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். தூர் என்றால் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.